ஸோ நாங்கள் எல்லாம் ஷாப்பிங் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? ஷாப்பிங். எங்கே வந்திருக்கோம்? ஷாப்பிங் எந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஐயோ அழகா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸ் ஏதோ இல்லையோ நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே போகுது. ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு May 1 அப்புறம் May 2 2 நாள் வந்து நாங்கள் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நைட்டு 2 மணி, அதாவது நாளைக்கு காலையில் ஏர்லியாக 2 மணிக்கு வந்து வெளில போகிறோம். மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் பழைய மாதிரி வந்து ஏர்லி மார்னிங் வெளியிலே கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் இன்னும் ப்ரஷ் கூட பண்ணலை, ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணலை. ஸோ பெட்டை விட்டு வெளியிலேயே போகல. அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் வெளியே ட்ரிப் போகும்போது போட்டுக்க வேண்டிய ட்ரெஸ்லாம் தனியாக இருக்கும். அந்த ட்ரெஸ்லலாம் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். லாஸ்ட் இயர் இந்த ட்ரெஸ்லாம் இப்போ 10 தான் இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் நமக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் ஏதோ இல்லையோ நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே போகுது. அப்பப்போ வந்து பத்தாமல் போயிடுது. நிறைய ட்ரெஸ்ஸு இப்படி தான் இங்கே பாருங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எது பத்துது எது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி நம்ம வந்து போட்டு பார்த்து எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூரில் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் சுற்றி ஓகேவா? அப்போ நான் எந்த ஏரியாவுக்கு போகிறேன் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆக்சுவலி 3 பிளேஸ் வந்து மைண்ட் வச்சுருக்கோம். எத்தனை பிளேஸ் நாங்கள் போக போகிறோன்னு தெரியல. என்னம்மா கொசுவா? ஃபேன் ஆஃபில் இருக்கிறதுனால கொசு பிடிக்குது. ஸோ எத்தனை பிளேஸ்க்கு ஆக்சுவலி போக போகிறோன்னு தெரியல. பட் வந்து 3 பிளேஸ் வந்து நாங்கள் மைண்டில் வச்சுருக்கோம். ஓகேவா? யூஸ்வலாகவே வந்து நான் வந்து கொண்டு போகிற ஷூட் கேஸு ட்ராவல் பேக் இது எல்லாமே வீட்டுக்கு வந்தோடனே அன்பேக் பண்ணிவிட்டு சேஃபாக மேலே பரணியில் போட்டு வச்சுருவேன். அதுவும் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால் அவங்க கொடுத்த அட்டைப்பெட்டியிலே போட்டுட்டு மேலே அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். இப்படி தான் நான் வந்து சேஃபாக பார்த்துட்ருக்கேன். எல்லா லக்கேஜும் இதே மாதிரி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி தான் நான் வந்து பேக் பண்ணி மேலே வச்சுருவேன். ஸோ இதுதான் நம்மளோட லக்கேஜ். ஸோ மேலே வந்து லக்கேஜ் இருக்கிச்சு. இதுக்கு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து என்னென்ன பேக் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களோட நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் கலர் காட்டுறேன். கலர் அழகாக இருக்கும். ஸோ இது வந்து தம்பியோட பர்த்டேக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ 4 பேர்த்துக்கு தேவையான ட்ரெஸ்லாம் மேக்ஸிமம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஒன்றும் பெரிய எதையும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் இல்லை. கொஞ்சம் சின்ன ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் வெளியில் கிளம்பிட்டேன். இன்னும் கிளம்பல. இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்து அப்படியே துணிமணிலாம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஈவன் இன்னும் ப்ரஷ் பண்ணல, ஸ்கின் கேர் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்னும் வெளியிலே போகலை. நான் வந்து அப்படியே பெட்லேயே உட்காந்து எல்லாம் எடுத்து மட்டும் வச்சுருக்கேன். ஸோ ரஃபாக அது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் இருக்கா என்னன்னு கொஞ்சம் சொல்லிட்டு செக் பண்ணிக்கலான்னு. மறக்காமல் இந்த டைப்பர் எடுத்து வைக்கணுங்க. அதுக்காக தான் வந்து நான் ஆக்சுவலி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. டைப்பரை ஃபஸ்ட்டு எடுத்து உள்ளே வைக்கிறதுக்கு தான். அப்படியே வந்து மேக்ஸிமம் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு ஏதாவது ஒன்று 2 மாற்ற வேண்டியது இருந்துச்சுன்னா மாற்றிக்கலாம். ஓகே, இவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரையும் பேக் பண்ணி வச்சிருந்தேன். ஷாப்பிங் இப்போ நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு டிஃபன் செஞ்சு வச்சிடலாம். வெளியில் காலையில் கிளம்புனா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு டிஃபன் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய் டிஃபன் செய்யணும். பாப்பாவுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஸோ நம்ம வயிறுக்கும் பசி இருக்கும். ஸோ அதனால் நம்ம போய் ஏதாவது சாப்பிடணும். ஸோ அதனால் டிஃபன் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியில் ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள், ஒரு நாள்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது மறந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த 2 நாள் 3 நாள் நம்ம பிளான் பண்ணும்போது மஸ்ட்டாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து நோட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். லைக் வந்து நீங்கள் மொபைல்லையும் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் நோட் போட்டு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விஷயம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனை நாள் போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்துட்டு எத்தனை பேர் போகிறீங்கன்னு குறிச்சிக்கோங்க. ஸோ அந்த எத்தனை பேர்த்துக்கு வந்து அதாவது 2 நாளில் 2 ட்ரெஸ் நம்ம எடுத்து வைப்போம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் நம்ம பிளான் பண்ணிப்போம். அப்போ வந்து நம்ம 3 ட்ரெஸ் எடுத்து வைப்போம். அந்த மாதிரி தானே. ஸோ அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்குமே இப்போ 3 பேர்னா XYZன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கணும். ஒய்க்கு தேவையான ட்ரெஸ், அக்சசரிஸு, திங்ஸு, சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசி லாஸ்ட் மினிட்ல நம்ம கிளம்பும் போது நமக்கு வந்து
டென்ஷன் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்க மாட்டோம். மெயினாக இப்போ வந்து லேடிஸ்னால் மின்ஸ்கட் எல்லாம் மறந்துட்டு போயிடுவோம், ஜென்ஸ்க்கு நம்ம பெல்ட் எல்லாம் அதிகமாக மறந்து போயிடுவோம். அங்கே போய் நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். அதுக்காகவே வந்து கிளாஸ்லாம் வாங்கியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் இருக்காது. போகிற இடத்துலையும் நம்ம வந்து ஃபீல் பண்ணாமல், டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல், டென்ஷன் ஃப்ரீயாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த நோட்ஸு. ஃபேன் இல்லாமல் ரொம்ப வேர்க்குது. இப்போ நான் போயிட்டு என் வேலையை முடிச்சுட்டு நான் வரேன். நம்ம வெளியில் கிளம்பும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த ஷாப்பிங் போகும்போது நான் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? நம்ம வந்து ட்ரெண்ட்ஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ மேபி லேட்டாக வரலாம், ஒரு 4 நாள் கழித்து வரலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லை. இன்னும் வெளியிலலாம் போயிட்டு மறுபடியும் இன்றைக்கி நாளைக்கு வெளில நான் மறுபடியும் ஒரு ஏர்லி மார்னிங் விலாகுங்க. ஏர்லி மார்னிங் விலாக் நாளைக்கு மறுபடியும் இருக்க போகிற ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் வந்து கிளம்பணுமா. ஸோ அதனால் வந்து வந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எடிட் பண்ண டைம் இருக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக நான் ஒரு 4 days கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வரேன். ஆனால் வந்து கரெக்டாக 3 நாள் வீடியோ இருக்குன்னா 3 நாளுமே வந்துடும். இன்றைக்கி காலையில் இருக்கிற வீடியோ, இந்த வீடியோ வரும். நாளைக்கு ஃபஸ்ட் டே ட்ரிப்பில் வரும், செகண்ட் டே ட்ரிப்பில் வரும். ஓகேவா? இது கண்டிப்பாக இந்த 3 வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஓகேவா? லேடிஸோட கஷ்டமான ஒரு முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறது கிடையாது, என்ன சமைக்கிறது அப்படின்றது தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த சுரக்காய் வாங்கி வச்சு ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ டிஃபன் செய்ய சொல்லிட்டாரா, அதனால் இந்த சுரக்காவை சீவி சட்னி வச்சிடலாம். ஏன்னா இப்போ கூட்டு வைக்கலாம், நமக்கு நேரம் இல்லை. கூட்டு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசை கூட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்க. சட்னி விட கூட்டு வந்து கொஞ்சம் ஈஸி. ஆனால் இப்போ தேங்காய் இல்லை, தேங்காய் வந்து திருவிட்டு உட்காந்துருக்கணும், உடச்சி திருவணும், எங்களுக்கு அது வேறு வேஸ்ட்டாக போகும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து சுரக்காவை சீவிட்டு உள்ளுக்குள்ள இருக்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி சட்னி அரைப்போம்ல, அதே மாதிரி வெங்காயத்துக்கு பதிலாக இந்த சுரக்காய் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். மற்றபடி என்னென்ன யூஸ் பண்ணணும், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகா, புளி, பூண்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே அரைச்சி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தோசை போட்டுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகாமல் போகுங்க. ஸோ நேற்று வந்து வெங்காய சட்னி அரைச்சேன், இன்றைக்கி வந்து சுரக்காய் யூஸ் பண்ணி அதே மாதிரி வெங்காய தக்காளி சட்னி. ஸோ வந்து ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிடலாம். தோசை மாவு கொஞ்சம் இருக்குது. ஸோ தோசை ஊற்றி சாப்பிட்டு வெளியில் கிளம்பலாம். கிளம்பும்போது வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு என்னென்ன ஆட் பண்ணுறதுன்னு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா? ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடும், இல்லைன்னா அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்னா. மேலே இருக்க அந்த தோலை சீவிட்டு இதை 4ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சீதையும் வெளியில் எடுத்துகிட்டு அந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடும், ரொம்ப லேட்லாம் ஆகாது. ஸோ அதனால் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு நம்ம எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி சட்னி வதக்குற மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு 10 minutes வதங்கிடும், இன்னும் வதங்கணும். அப்புறமா சட்னி எப்பயும் போல் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஷாப்பிங் கிளம்பிட்டோம். குட்டியாக ஒரு அழகான ஹேண்ட்பேக். ஸோ கொஞ்சம் அழகான ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்குன்னா ஒரு குட்டி பர்ஸு, அப்புறம் வந்து ஃபோன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது மட்டும்தான் இந்த குட்டி பேக்கில் இருக்குது. இது போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாமா? ஸோ ஜாலியாக நம்ம ஷாப்பிங் போகிறோம். ஸோ இப்போ நான் வெளியில் போகிறேன். வெளியில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுற இடத்துல நான் வீடியோ பண்ணுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் போகிறேன். நான் வந்துட்டு அங்கே வீடியோ பண்ணுறேன். நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? ஷாப்பிங். எங்கே வந்திருக்கோம்? ஷாப்பிங் எந்த கடைக்கு தான் வந்திருக்கோம்? ட்ரெண்ட்ஸ். ஒரு 6 to 12 year இருக்க பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. இவங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். ட்ரௌசரா? ஏன்னா ஷார்ட்ஸாக நிறைய இருக்குதுடா. அதில் இது பிளாக்ல இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு. நாங்கள் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு பார்த்தோன்னே மனசு அப்படியே ஓடிடும். இதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ஸோ இங்கே வாங்களேன், அப்படி இங்கே பாருங்களேன். அப்படி இந்த பொம்பளை பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே அப்படியே மனசு அப்படியே இங்கே இருங்க. பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு தான் செம்மையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா தான். ஐயோ அழகாக இருக்குது, அழகாக இருக்குது, அழகாக இருக்குன்னு. அதே போல் அழகாக இருக்கா இருக்க ட்ரெஸ்ஸை காட்டுங்கக்கா. இந்த 2 ட்ரெஸ்ஸு தான் இந்த 2 பசங்களுக்கு மாட்டுச்சு. வேறு எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலையா. அப்புறம் வந்து 3/4
அப்புறம் அது பேர் என்ன ஷார்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து அமையலை, வேறு கடைக்கு தான் போகணும், இங்கே வந்து செட் ஆகலை, இன்னும் தேடிட்டே இருக்காங்க. புதுசாக நேச்சுரல்ஸ்லேருந்து புதுசாக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா இவங்க தான். வச்சுட்டு போன மிச்சம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு தூக்கி மறுபடியும் மூஞ்சில் போட்டு அப்புறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம வந்து ஒரு லேயர் கட் வந்து பண்ண வந்தோமா ஒரு 2 days பிஃபோரு. அதுக்கு வந்து டீடான் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. சரி நான் 2 நாள் கழிச்சு வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பண்ண வந்தேன். அவங்க பாதியாக போட்டுட்டு மீதி வச்சுட்டு போயிட்டாங்க. அது வேஸ்ட் ஆகிடுமேன்ட்டு இவங்க எடுத்து பாருங்கள் ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. எஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். பேக்கேஜ்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி ட்ரெஸ் எடுக்க போனோம். தம்பிக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் வந்து நல்லா இருந்துச்சு. அது இதில் இருக்குது, நான் அப்புறம் காட்டுறேன். போடும்போது ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வேறு எதுவுமே வாங்கலை. ஷாப்பிங்னு எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் தான் பண்ணோம். ஸோ இதெல்லாம் கிடையாது, இது சும்மா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து இது வந்து நாளைக்கு காலையில் போட்டுக்கிறதுக்கு, இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து போட்டுக்கிறதுக்கு, இது வந்து அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் போட்டுக்கிறதுக்கு, இது வந்து எப்பவுமே கேரி பண்ணிக்கிறதுக்கு. இது ஒரு பேக்கு, வெயிட் பண்ணடா, இந்த ஒரு பேக்கு அப்பா, இது வந்து மீஷோவில் வாங்கினேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வாங்கினேன். ஸோ இது வந்து நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், பேக் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேன் 2, பாப்பா அது ஒன்று, தம்பி இது ஒன்று, அப்புறம் வந்து ஒரு ட்ரைபாடு, அப்புறம் ஒரு பர்ஸு, அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து என்னோடய மேக்கப் பேக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி. ஸோ அக்கார்டிங் டு தி லொக்கேஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். அப்பப்போ பேக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தோடு, குட்டி கேட்ச் கிளிப் இருக்குது. ஓகேவா? தோடெல்லாம் நான் வந்து இப்போ காட்டுற மாதிரி இல்லை, நான் வேணால் அன்பேக் பண்ணும்போது நான் காட்டுறேன், டைம் இல்லை. அப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் பொட்டு, அப்புறம் வந்து சோப் க்ரீமு, ஃபவுண்டேஷனு, எங்களோட வாட்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாட்ச் என்னோடது, பாப்பா அது. அப்புறம் வந்து வெயிட் பண்ணு சன்ஸ்க்ரீனு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதான் மேக்கப் பவுச்சு. இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து எல்லாமே வந்து அடங்கிடும், லைக் ஸ்கின் கேரு, மேக்கப் எல்லாமே அதுலேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டா கிளம்புறது தான். பாய் சொல்லு, கிளம்பலாமா? ஆக்சுவலி இந்த பார்சல் வந்து ரிட்டர்னுக்கு இருக்குது. ஸோ அதை போய் பக்கத்தில் கொடுத்துட்டோம்னா அவங்க நாளைக்கு வந்தால் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இதை போய் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ மார்னிங் நான் சீக்கிரமாக எழுந்துச்சிடுவேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9:45. நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 10:30 மணி 11 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன் போய் படுக்கிறதுக்கு. ஸோ தூங்கி எழுந்திருக்கிற டைம் வந்து ஒரு 1 மணியாக இருக்கும். 1 மணியா 12:30 மணியான்னு தெரில. நான் எழுந்திருக்கும் போது நான் வீடியோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.